ட்ரம்ப் நேற்று இந்தியாவுக்கு 50% டேக்ஸ் போட்டாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாக்கு போட்ட டேக்ஸை விட அதிகம்னு சொல்கிறாங்க. சைனாக்கு வெறும் 30% டேக்ஸ் தான் போட்டாங்களாங்க. ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு வந்து ட்ரம்ப்கிட்ட கேட்கும்போது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இது வந்து சும்மா தான், இதுக்கப்புறம் நான் என்ன நிறையா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் வந்து என் நாட்டில் அவங்க வந்து அவங்க பொருளை விற்றாதான் 50% டேக்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இந்தியா வேற எந்த நாட்டில் வந்து அவங்க பொருளை விற்றாலும் அந்த நாட்டுக்கு நான் டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்காருங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த கட்சியிலே வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்தியா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரி போட்டது வந்து எந்த விதத்துலையுமே வந்து நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா சைடில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு கிட்ட பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் பண்ணலைங்க. ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் மற்றும் பால்வளத்துறையில் அவங்க வந்து அவங்க பொருளை விற்கிறதுக்கு இந்தியா வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. இதுக்கு வந்து இந்தியா வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் தரமாட்டோம் எந்த நாட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இந்தியா சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பிரச்சனை போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.